ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் ரீஜாயின் பண்ணிக்கட்டும். அண்ணா அதுக்குள்ள எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணிடுறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கிரியேட் டேபிள் பண்ணி கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் நான் பண்ணியிருக்கேன்ல, அதை ஓகே. வந்து இப்போ நான் அப்டேட் பண்ண போகிறேன், இதை delete பண்ண போகிறேன்னா அதை நம்ம பண்ணலாம்ல. ஆனால் எனக்கு எப்பயுமே என்னென்னா 1607 எரர்னு காட்டுதுன்னா ஆல்ரெடி திஸ் டேபிள் எக்ஸிஸ்ட் அப்படி வருது. அதுக்கு மீனிங் என்ன? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு டேபிள் இருக்குது. ம் அந்த டேபிள் பேர்லயே திருப்பி ரீக்ரியேட் பண்றீங்க. இப்ப ஆ screen தெரியுதுல்ல? இப்ப பாருங்க. ம் அஹ், இப்ப நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே அந்த இஷ்யூவை திருப்பி காமிக்கிறேன். சரிண்ணே. இப்ப நான் என்ன பண்றேன், ஏற்கனவே எம்ப்ளாயி டேபிள்ஸ்னு இருக்குது என் டேட்டாபேஸ்ல, ம் தெரியுதா? டிஎம்டில எம்ப்ளாயி ம் டீடைல்ஸ் இருக்கு. ஆமாம், நம்ம இப்போ இதே ஆல்ரெடி ஒன்று பேர்ல கிரியேட் நான் இப்ப நான் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண பாக்குறேன். ஆ என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எஸ்கியூஎல் எரர் 1050 டேபிள் எம்ப்ளாயி ஆல்ரெடி டீடைல்ஸ் எக்ஸிஸ்ட்னு ஆல்ரெடி. வருது. ஆ என்ன சொல்லுது, இதே பேர்ல ஒன்று இருக்கு, ஒண்ணு பேரை மாத்தி கொடுங்க, இல்லை இல்லன்னா கிரியேட் இல்லை பண்றது நாங்கள் இப்போ விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க, இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலீட்டோ. இது என்ன ஏற்கனவே கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். இல்ல நான் இன்சர்ட் பண்ணும்போதே நான் என்ன பண்றேன்னா, அந்த இன்சர்ட் காலம்ல போயிட்டு வேல்யூவ மட்டும் எடிட் பண்றேன். எடிட் பண்ணி வேல்யூல மட்டும் ஒரு கம்மா போட்டு எனக்கு தேவையானதெல்லாம் இது பண்ணி அப்பயுமே என்னன்னா 1607 இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிதான் வருது. அப்ப நான் போயிட்டு அந்த கிரியேட் டேபிள டச்சே பண்ணக்கூடாதா? இல்ல, பண்ணாம என்னோட இன்சர்ட் அப்டேட் மட்டும் பண்ணணுமா? நீங்க கன்ஸ்ட்ரெயின்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஏதோ ஒண்ணு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. எனக்கு ஓ அந்த ஓகே. இது இருந்துச்சுன்னா இமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. சரிங்கண்ணே. முடிஞ்சா குரூப்ல அனுப்பிச்சு விடுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆவாங்க, இந்த மாதிரிலாம் ஆவாங்க. ஐயோ! ஆ, இல்ல நான் பண்ணுனேன். அதான் இப்போ எனக்கு நீங்க அப்டேட் பண்ண சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்ப அதே டேபிள்லயே நான் அப்டேட் குடுத்தேன். பட் எனக்கு அப்டேட் வரல. எரர் காட்டுச்சு. சரி ஓகே அப்புறம் அது பார்த்துக்கலாம் என்னன்னா அப்படின்ட்டு. ஒண்ணு ஒண்ணு இப்படி இருக்கலாம். என்னன்னா இப்ப எம்ப்ளாயி ஐடி வந்து பிரைமரி கீயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்கண்ணே. எம்ப்ளாயி ஐடி ஏற்கனவே 100ன்னு இருக்கும், நீங்க திரும்பவும் போய் 100ன்னு இன்செர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்ப விடாது. இந்த மாதிரி ஏதோ ம். ஒரு ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிரியேட் இருக்கு. பண்ணிட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தோம்ல, ஆமா. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்கும். அது எனக்கு அனுப்பிச்சு விடுங்க ஸ்கிரிப்டை. சரிண்ணே. அதை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு விஷயம்ட்டு. ஓகேண்ணா. சரி இப்ப இந்த மாரி எரர் வந்தா நான் என்ன பண்ணணும்? வேற இது பண்ணணுமா? நீங்க எரர் மீனிங்ஃபுல்லாவே இருக்குமே. இப்ப பார்த்தோம்ல, டேபிள் கிரி எக்ஸிஸ்ட்னு வருதுல்ல, நம்ம ஓகே. ரெக்யர்மெண்ட் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். இந்த டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாஸ்க் போயிடலாம். ஓகே. ஓகே. உங்க ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கறத பொறுத்து நீங்க டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். சரிண்ணே. சரி. ஓகே. தேங்க்யூண்ணா. இப்போ எஸ்கியூஎல்ல வந்து இப்படிதான் வந்து செலக்ட் பண்றப்ப இப்படிதான் போயிட்டு மெமரியில தேடும், இல்லைன்னா டிஸ்க்ல இருந்து படிச்சு காமிக்கும். எந்த மாற்றமும் நீங்க செய்ய போறது இல்லை, அதனால எதுவும் ஸ்டோர் ஆக போறது இல்லை. என்ன செலக்ட் தானே பண்றீங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள்ல வேற ஏஜ் 10 10ங்கிற ஏஜ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பொறி எடுத்து எடுக்கிறீங்க. இதனால பைனரி லாக்ல எழுதல, அன்டு லாக்ல எழுதல, ரீடு லாக்ல எழுதல. ஏன் அப்படின்னா நீங்க எந்த மாற்றமும் செய்யல, எதுவும் ஸ்டோர் பண்ணல, ஜஸ்ட் ரீட் மட்டும்தான் பண்றீங்க. செலக்ட்னா ரீட். இதுவே நீங்க இன்சர்ட் பண்றீங்கன்னா ஒரு புதுசா ஒரு ரோ ஆட் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணோம்னா, எப்பெல்லாம் இன்சர்ட் நடக்குதோ ஒரு புது ரோ வந்து மெமரியில போயிட்டு எழுதும். இப்ப என்ன பண்ணும், MySQL என்ன பண்ணும், ஒரு அன்டு லாக்லையும் எழுதும், அதே MySQL ரீடு லாக்லையும் எழுதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 4வது ஸ்டெப்பா கடைசியா டிஸ்க்ல எழுதும். 5th பாத்தீங்கன்னா பைனரி லாக் வந்து என்ன நடந்துச்சோ அதை ரெக்கார்ட் பண்ணிரும். இப்ப இது அப்படியே கதையா பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், பென்சில்ல எழுதும், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பென்ல. ஏன்னா பென்சில்ல எழுதுனதை நீங்க அழைக்கலாம், பெர்மனன்ட் பென்ல எழுதிட்டீங்கன்னா அழைக்க முடியாது. அந்த கதையை இதோட ஒப்பிட்டுக்குங்க. இப்ப என்ன பண்ணும், இன்சர்ட் செய்யறப்ப புதுசா வர்ற ரோவை முதல்ல மெமரியில எழுதும். தவறு வந்துச்சுன்னா திரும்ப மாற்றத்துக்காக அன்டு ஃபைல்ல எழுதும். இதுதான் பிஹைண்ட் த சீன்ல. நீங்க MySQL போயிட்டு ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். அன்டு லாக் இருக்கும், ரீடு லாக் ஃபைல் இருக்கும்.
அதுல அண்டு லாக்ல போயிட்டு எழுதும், அடுத்து ரீடு லாக் ஃபைல் எழுதும். ஒவ்வொரு சேஞ்சஸும் நடக்கும் ஒவ்வொரு வேலை நீங்க செய்யறப்ப. இப்ப கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னா இந்த ரீடு லாக்ல இருந்து தான் எடுத்து, இதுதான் காப்பாத்தோம்ல, ஒரு காப்பான் அப்படிங்கிற மாதிரி கூட அதை சொல்லிக்கலாம். இதுல இருந்து எடுத்து நம்மளை வந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணி விட்டுரும். கடைசியா இதெல்லாம் செஞ்ச பிறகு டிஸ்க்ல உங்களோட டிரைவ்ல ஸ்டோர் பண்ணும். பைனரி லாக்லயும் ஒரு பதிவை போட்டு விட்டுரும். பைனரி லாக்ல பதிவு போட்ட பிறகு இந்த பைனரி லாக்ங்கிறது ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ரெக்கார்டும் அங்க இருக்கும், இழுத்துட்டு வந்துடலாம். கரெக்டான என்ன ஸ்டேட்மெண்ட் ரன் ஆச்சோ அதை அப்படியே அங்கேயிருந்து கூட எடுத்து நீங்க ரன் பண்ணலாம். ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சின்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, பெரிய ஸ்டேட்மெண்ட்னா அது கண்ணாப்பண்ணான்னு இருக்கும், அதை கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணணும், கொஞ்சம் மெனக்கடணும். இதுதான் நீங்க இன்சர்ட் பண்றப்ப நடக்கும். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் 1, ஒரு எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேமு, 4 ரெக்கார்டு, 4 வேல்யூஸ் இன்சர்ட் பண்றாங்க. இப்போ இது நடக்கிறப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும். ஃபர்ஸ்ட் இந்த 1 அனு 10 5ங்கிற ரோவை தூக்கி மெமரியில போடும். அடுத்து அண்டு லாக் ஃபைல எழுதும், ரீடு லாக் ஃபைல் எழுதும், டிஸ்க்ல எழுதும், அடுத்ததா பைனரி லாக் ஃபைல்ல எழுதும். இதுதான் நீங்க ஒவ்வொரு இந்த மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இஷ்யூ வர்றப்ப கரெக்டா எங்க போய் பார்க்கணும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது பை எக்ஸ்பீரியன்ஸே வரும். பட் இது கொஞ்சம் இயர்லியராகவே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இது வந்து இன்சர்ட்டுக்கு பார்த்தோம். அடுத்ததா இது எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்க ஃபைல் சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து சி டிரைவ்லையா MySQL, அந்த பாத்துல போனீங்கன்னா போய் பார்க்கலாம். இங்க போட்டோமா, இது எப்படி பாக்குறதுன்னா, சர்வீஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இங்க போயிட்டு பார்க்கலாம். நீங்க இங்க இருக்கு பாருங்க, சி ப்ரோக்ராம் டேட்டா MySQL சர்வர். நான் டேட்டா டைரக்டரி மாத்தல அப்படின்னா இங்கதான் இருக்கும். சரி, மேனுவலா போயிடலாம். சி ப்ரோக்ராம் டேட்டா ஸ்லாஷ், அடுத்து ஸ்பேஸ் இல்லையா, டேட்டா ஸ்லாஷ் என்னது MySQL ஸ்லாஷ் MySQL ஸ்லாஷ் உள்ள போயிட்டு சி ப்ரோக்ராம் டேட்டா MySQL more MySQL. இங்க நான் போயிட்டு அப்படியே ஒண்ணு ஒண்ணா போய்க்கலாம். இதை பார்த்து MySQL சர்வர் 8.0 கரெக்டா, இந்த டேட்டாக்குள்ள போனீங்க இருக்கும். ஒவ்வொரு ஃபைலா நீங்க டைம் கிடைக்கிறப்ப இன்ஸ்டால் பண்ணணும், கோ த்ரூ பண்ணி பாருங்க. நம்ம பேசிட்டு இருக்க ஒவ்வொரு ஃபைலும் இங்க இருக்கும். ரீடு லாக் ஃபைல், அண்டு ஃபைல் இருக்கு தெரியுதா, இதுல போயிட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதெல்லாம் பைனரி லாக் ஃபைல், சர்வர் நேம் ஹைஃபன் பின் அப்படின்னு வந்த பைனரி லாக் ஃபைல். இது ஒவ்வொரு ஃபைலுமே நம்ம இன்வால்வ் ஆகிற மாதிரி அவ்வளோ வேலைகள் பார்ப்போம். இதை புரிஞ்சுக்குங்க. இதுல போயிட்டு கோ த்ரூ பண்ணுங்க, ஒவ்வொரு ஃபைலு என்ன எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு, என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி. MySQL ஒர்க் பெஞ்ச் இதே மாதிரிதான், கொஞ்சம் ரெண்டுக்குமே சில அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா ஒர்க் பெஞ்சில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா பண்ணலாம், HDSQL ஒரு சில விஷயங்கள் ஈஸியா பண்ணலாம். ஒர்க் பெஞ்சுங்கிறது MySQL கொடுத்தது, HDSQLங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி. இது ஒரு சில கம்பெனில HDSQL யூஸ் பண்ணக்கூடாதும்பாங்க, ஆடிட் இஷ்யூ, செக்யூரிட்டி இஷ்யூ. அப்ப நீங்க வேற வழியே கிடையாது, ஒர்க் பெஞ்ச் தான். சில ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேங்க் இந்த மாதிரினா அங்கேயும் இதே மாதிரிதான் பண்ணுவோம். வித்தியாசம் ஒரே மாதிரிதான் இருக்கும், கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். HDSQL பாத்தீங்கன்னா நம்ம அதுலயும் செஞ்சு காமிக்கிறோம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி. பேக் டு இங்க வந்துருவோம். இப்போ இன்சர்ட் எப்படி அப்படின்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மெமரியில போயிட்டு எழுதும், அடுத்து தவறு வந்ததுன்னா திரும்ப மாத்துறதுக்காண்டி அண்டு லாக் ஃபைல்ல போயிட்டு எழுதும். கிராஷ் ஆச்சு, உங்க சர்வரே ஸ்டார்ட் ஆகல, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு பூட் ஆகுறப்ப அப்படின்னா
திருப்பி ஸ்டார்ட் ஆகுறப்ப கரெக்டா இங்கேருந்து எடுத்துட்டு வந்து உங்க சர்வீஸை பூட் பண்ணி விட்டுரும், அப் பண்ணி விட்டுரும். இந்த ரீடு லாக் ஃபைல் தான் நம்மள ஒரு ஆபத் பாந்தவன் மாதிரி காப்பாத்திரும். இது எழுதின பிறகு அடுத்ததா டிஸ்க் டிரைவ்ல போயிட்டு எழுதும். அடுத்ததா பைனரி லாக் இப்போ டாட் பின்னு பார்த்தோம்ல, சர்வர் நேம் ஹைஃபன் பின்னு அந்த ஃபைல்ல போயிட்டு எழுதும். இவ்வளவு வேலை நடக்கும். ஒரு டேட்டா நீங்க இன்செர்ட் பண்றப்ப, இந்த ஒரு கமாண்ட் ரன் பண்றப்ப எத்தனை ஸ்டெப்பை தாண்டி போகுது பாருங்க. இதே அப்டேட் பண்றீங்கன்னா இந்த அண்டு லாக்ல வந்து பழைய வேல்யூ இருக்கும், புது வேல்யூ வந்து இந்த ஒண்ணு மட்டும் எப்படின்னா இப்படி பாத்துக்கோங்க, பழைய வேல்யூ மட்டும் அண்டுல இருக்கும். ஏன் அப்படின்னா தவறு வந்துச்சுன்னா திரும்ப மாத்துறதுக்காண்டி. இப்ப ஏஜ் ஈக்குவல் டு 11 மாத்துறீங்க, முன்ன 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 போய் இங்க உட்காந்துக்கும் அண்டு ஃபைல்ல. இந்த 11 மாத்துறீங்கல்ல நீ வேல்யூ, அது வந்து மெமரியில உட்காரும். அதுக்கப்புறம் என்ன மாத்துறீங்களோ அதுவும் ரீடு லாக் ஃபைல்ல இருக்கணும். ஏன் அப்படின்னா கிராஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு காப்பாத்துறதுக்காக சர்வரை கரெக்டா ரீபூட் பண்ணோம். அந்த ரீடு லாக்ல இருந்து எடுத்துட்டு வந்து கடைசியா பைனரி லாக்ல ரெக்கார்ட் பண்ணி விட்டுரும், டிஸ்க்லையும் அப்டேட் பண்ணி விட்டுரும். என்ன சேஞ்சஸோ அதை நம்ம அப்டேட்ல பண்றோம். 10ங்கிறத 11ல மாத்துறோம், 10ங்கிறது அண்டுல இருக்கு, 11ங்கிறது மெமரியில போடுது, அடுத்து ரீடு லாக் வருது, பைனரி லாக்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டிஸ்க்ல புதுப்பிச்சு விட்டுறோம். என்ன பண்ணோம், 10ன்னு இருக்கிறத 11 மாத்து அப்படின்றோம். இது அப்டேட். இப்ப டெலீட் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரோவை வந்து டெலீட்டட் அப்படின்னு மாத்திரும், டிஸ்ட்ராய் பண்ணாது. இப்ப என்ன பண்ணோம்னா பழைய டேட்டாவை அண்டு லாக்ல எழுதிரும். நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அதை வந்து ரீடு லாக்ல எழுதிரும். இப்போ பைனரி லாக்லயும் எழுதிரும், கடைசியா ஸ்பேஸ் கிளீன் ஆயிரும். இப்ப இது எப்படின்னா உங்களோட பொம்மைய குப்பை தொட்டியில போற மாதிரி நினைச்சுக்கோங்க. எரிக்கல, அப்ப நீங்க திருப்பி ஒருவேளை மனசு மாறி மேலாட்ட ஒரு சுத்தமான இதா இருக்குது அப்படின்னா திரும்ப போய் எடுத்துடலாம்ல. அதுதான் இது அண்டு லாக். இந்த ரீடு லாக்ங்கிற இந்த சர்வர் பூட் ஆகுறப்ப இதெல்லாம் கரெக்டா இழுத்தா வந்து கொடுக்கும், உங்களோட MySQL கரெக்டா பூட் ஆகும். இந்த பைனரி லாக்ல வந்து என்ன நீங்க செஞ்சீங்களோ சேஞ்சஸ்லாம் அதுல கரெக்டா லாக் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். கடைசியா நீங்க டெலிட் பண்ண ரெக்கார்டோட இடம், அதுக்குன்னு ஒரு இடம் ஆக்கிரமிச்சிருக்கும்ல, அது வந்து நீங்க வந்து சுத்தம் பண்ணிக்கலாம், ரீக்ளைம் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப அணுங்கிற பேரு உள்ள ஒரு ரெக்கார்டை நான் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள்ல டெலிட் பண்றப்ப ஒரு ரெக்கார்டுங்கிறப்ப கொஞ்சோண்டு இடம் தான் கிடைக்கும். இதோ ஒரு 10 லட்சம் 1 கோடி ரெக்கார்டு நான் டெலிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டிரைவ்ல இடம் கிடைக்கும். இதாவது இப்ப ரோல் பேக் அப்படிங்கிறது அண்டு லாக் யூஸ் பண்ணி தான் இது பண்ணோம். MySQL என்ன பண்ணோம், அண்டு லாக படிச்சுட்டு பழைய டேட்டாவை இழுத்தாந்து அப் பண்ணி விட்டுரும். இது எப்படி பண்ணுவோம்னா ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நேம் ஈக்குவல் டு அணுன்னு கொடுத்துட்டு இங்க நான் வந்து கமிட்னு கொடுக்காம ரோல் பேக்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இங்கதான் டெலிட்டே ரன் பண்ணிட்டேனே, ஆனாலும் வரும் பாத்தீங்கன்னா. எப்படின்னா அந்த ரோல் பேக் அப்படிங்கிற கமாண்ட் ரன் பண்ணதுனால இதுக்கு அப்புறம் நான் போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நேம் ஈக்குவல் டு அணுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா டேட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கமிட் கொடுக்கல, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரோல் பேக் பண்ணிருக்கோம். இதை திரும்ப வாங்கிட்டோம், டெலீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறேன், இதை நான் கமிட் பண்ணாதான் இந்த அணுங்கிற ரெக்கார்டா மாறும் நேம். இல்லை அப்படின்னா ரோல் பேக் கொடுத்துட்டோம்னா ரோல் பேக் ஆயிரும், அணு இஸ் பேக். இப்ப கமிட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அண்டு பண்ண முடியாது, நோ அண்டு. என்ன சொல்லணும், ஃபிக்ஸ் திஸ் ஃபார் எவர். கொளுத்துற மாதிரி நினைச்சுங்க, கமிட்டுங்கிறது குப்பை தொட்டில கொண்டு போட்டு கொளுத்துறோம் அப்படின்னா அதை நீங்க திரும்பவே பெற முடியாது, அதான் கமிட்டு. மேல குப்பை தொட்டில மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரோல் பேக் மாதிரி, திரும்ப வேணாலும் இது பண்ணலாம்ல. அண்டு லாக் வந்து ரிமூவ் ஆயிரும் கமிட் பண்றப்ப அண்டு லாக்ல இருந்து. இப்போ
இதெல்லாம் இன்டர்னலா என்ன நடக்குது அப்படின்னா அந்த பைனரி லாக போயிட்டு நீங்க பார்க்கலாம். யார் என்ன பண்ணா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அழகா பார்க்கலாம். ஷோ பைனரி லாக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, சாரி, இப்படி வருது தெரியுதா? 1 2 3 எத்தனை பைனரி லாக் இருக்கோ அத்தனை பைனரி லாக். இது எங்க இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபோல்டர் போய் பார்த்தோம்ல, இங்கதான் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, 1 2 3. இதை நம்ம வியூ பண்ணியே பார்க்கலாம். இது வர வர கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். அதை நீங்க ரீடபிள் ஃபார்மேட்ல மாத்தி யாரு பண்ணா, எந்த டைம்ல பண்ணா, என்ன பண்ணா அப்படிங்கிற ஃபுல் ஜாதகமே அங்க இருக்கும். பெரிய வேலையா செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபார்மேட்டிங்லாம் கொஞ்சம் மெனக்கடணும் கரெக்டா பாக்குறதுக்கு. ஒரு சின்ன வேலை, ஒரு ஒரு ரெக்கார்டு 2 ரெக்கார்ட்லாம் அழகா எடுத்துடலாம் அதுல இருந்து. அடுத்தது உங்களோட ஸ்டோரேஜ் இன்ஜின் இருக்குல்ல, InnoDB, அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாப்பீங்க அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இப்ப பாருங்க, ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் எம்ப்ளாயி டீடைல்ஸ் கொடுத்துட்டோம்னா டேபிளோட பேர் வருது, என்ன இன்ஜின் யூஸ் ஆகுதுன்னு தெரியுது, என்ன வெர்ஷனு, என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கு, ரோஸ் எதுவுமே இல்லை, எம்டி. ஆவரேஜ் லெங்த் எவ்வளோ, டேட்டா லெங்த் எவ்வளோ, மேக்ஸிமம் டேட்டா லெங்த் எவ்வளோ, இண்டெக்ஸ் லெங்த் எவ்வளோ, டேட்டா ஃப்ரீ எவ்வளோ இருக்கு, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எதுவும் ஆகுதா, எப்ப கிரியேட் ஆச்சு, இன்னைக்கு 7:31, எப்ப அப்டேட் ஆச்சு, செக் டைம் என்ன, கொலேஷன் என்ன கொலேஷன் யூஸ் பண்ணுது, செக் சம் என்ன கிரியேட் ஆப்ஷன் வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க, கமெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா கிரியேட் பண்ணிருக்கப்ப, அனைத்து ஜாதகமும் வந்துடும். ஒரு டேபிளை பத்தி நீங்க தெரியணும் அப்படின்னா ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் எம்ப்ளாய் அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துடலாம். அடுத்தது சாரி, என்னென்ன டிரான்சாக்ஷன் உள்ள நடக்குது அப்படின்னு பாக்குறத ஷோ இன்ஜின் InnoDB ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உள்ள போயிட்டு டிரான்சாக்ஷன் அண்டு லாக்ஸ் இதை வச்சு தேடும் பொழுது என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத நீங்க உள்ள பார்க்கலாம். ஷோ இன்ஜின் InnoDB ஸ்டேட்டஸ், இப்போ இந்த மாதிரி ரன் பண்றப்போ ஒரே கமெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தெரியாதனமா அப்படியே வச்சு கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல ஏதாவது டெலிட்டோ அப்டேட் இருக்குன்னா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் செலக்ஷன் அப்படின்னு ரன் பண்ணீங்கன்னா அது மட்டும்தான் ரன் ஆகும். டைப் InnoDB நேம் ஸ்டேட்டஸ், இது வந்து உள்ள பெரிய அவுட்புட்டா இருக்கும். அதை காப்பி பண்ணி நோட்பேட் போயிட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா இதுல அனைத்து ஜாதகமும் இருக்கும். என்ன நடக்குது, ஐஓ டிரான்சாக்ஷன் என்ன, என்ன பேக்ரவுண்ட்ல ஓடுது, என்ன செமோஃபோர், ஃபைல் ஐஓ, இது ஒவ்வொரு வர வர கிளாஸ்ல எல்லாம் இது ரிலேட்டடா நம்ம ஒண்ணா பார்ப்போம். ரோ ஆப்ரேஷன் எவ்வளோ, பஃபர் கேட்ச் கிட் ரேஷியோ எவ்வளோ இருக்கு, எவ்வளோ மெமரி அலோகேட் ஆயிருக்கு, பஃபர் ஃபுல் சைஸ் எவ்வளோ, அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கும். நம்ம இது எப்படி படிக்கிறது, இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறத டீகோட் பண்றத நம்ம பார்ப்போம் அப்கமிங் கிளாஸஸ்ல. ஏதாவது இஷ்யூ வர்றப்ப இந்த ஷோ இன்ஜின் InnoDB ஸ்டேட்டஸை பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லி. இந்த உங்களோட டேட்டாபேஸ் வந்து ரீடு தான் அதிகமா யூஸ் ஆகுதா, ரைட்டு தான் அதிகமா நடக்குதா, அனைத்து ஜாதகமும் வந்துடும். அடுத்ததா இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததை வச்சு செலக்ட் என்ன பண்ணுது, ரீடு டிஸ்க்ல எதுவும் பண்ணல, அண்டுல எதுவும் பண்ணல, ரீடுல எதுவும் பண்ணல, பைனரி லாக்ல எதுவும் பண்ணல. இன்சர்ட்னு பாத்தீங்கன்னா மெமரியில டிஸ்க் அண்டு ரீடு இதெல்லாம் டிக் ஆகுது பாருங்க. அப்டேட்னா மெமரியில, அதுக்கப்புறம் டிஸ்க்ல பின்னாலதான் அண்டு ரீடு பின் லாக் இதுல எழுதுது. டெலிட்னா ஃபர்ஸ்ட் மெமரி, அடுத்து வந்து டிஸ்க்ல லேட்டர் அண்டு ரீடு பின் லாக் இதுல எல்லாத்துலயுமே எழுதுது. நம்ம இதுவரையும் பார்த்ததை ஒரு சம்மரியா பார்த்திருக்கோம். அப்போ
இன்சர்ட் அப்டேட் டெலிட் மூணுமே பின்லாக்ல வருது. செலக்ட் பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ மெமரி அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா செலக்டுக்கு பாத்தீங்கன்னா அண்டூலையும் எழுதல, ரீடூலையும் எழுதல, டிஸ்க்லையும் எழுதல. ஏன்னா ஜஸ்ட் பார்க்க தானே செய்யறோம். இப்போ நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா செலக்ட்னா ரீட் ஒன்லி, இன்சர்ட்னா புதுசா ஆட் பண்றீங்க, அப்டேட்னா சேஞ்ச் பண்றீங்க, டெலீட்னா ரிமூவ் பண்றீங்க, ரோல் பேக் அப்படின்னா திரும்ப செஞ்சதை செய்யாததா திரும்ப பெறுறீங்க. பின் லாக்ங்கிறது நான் சொன்ன மாதிரி சிசிடிவி மாதிரி ஒரு கண்காணிப்பான். ஃபுல்லா பார்த்துட்டே இருப்பாரு, என்ன செஞ்சிருக்கீங்கிறத அழகா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம டைம் ஓட்டி பாக்குறோம்ல, அதே சேம் சினாரியோ இதுல MySQL என்ன டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறத, இந்த டைம்ல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபைல் எடுத்து நீங்க பார்க்கலாம். இந்த டைமுக்குள்ள ஏதாவது நடந்தது கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபைலை நீங்க எடுத்து பார்க்கணும். அந்த டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க பார்க்கலாம். இது வந்து ஸ்லோ query லாக். பெர்மிஷன் இல்லையா? இது உள்ள போனீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். உள்ள வந்து எந்த கொரி ஸ்லோவா ஓடுது அதெல்லாம் பார்க்கலாம். ஃபுல் டேட்டாவே இருக்கும், யார் ரன் பண்ணா, எந்த டைம்ல ரன் பண்ணா, இதெல்லாம் இது அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போ ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். நம்ம இப்போ என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலிட்டு, இன்சர்ட், அப்டேட், டெலிட், செலக்ட் இதெல்லாம் நடக்கிறப்ப பிஹைண்ட் த சீன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு லாக்ல என்ன பண்ணுது, ரீடு லாக்ல என்ன பண்ணுது, மெமரியில என்ன பண்ணுது, பைனரி லாக்ல என்ன பண்ணுது, என்ன சூழல்ல எப்படி செய்யுது. அப்புறம் இன்சர்ட் எப்படி பண்றது, ஒரு டேபிளை கிரியேட் பண்ணோம், ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணோம், அப்டேட் பண்ணோம், டெலீட் பண்ணோம். அது ஜிஐ வழியாகவும் பண்ணேன், கமாண்ட் கொரி மூலமாகவும் பண்ணேன். நீங்க மேக்ஸிமம் கொரி மூலமா தெரிஞ்சுக்கிறது நிறைய கத்துக்கிட்டீங்கன்னா ஜிஐ ஈஸி, ரொம்ப ஈஸி. எப்பயுமே கொரி மூலமா பண்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண கமெண்ட்ஸ்லாம் நான் அப்படியே அதில் ஷேர் பண்ணிடுறேன். நோட்ஸ்லையுமே இருக்குது இருந்தாலும். அப்புறம் லாஸ்ட் கிளாஸோட என்ட்ரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்தோம். அது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி அந்த நோட்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்றேன். அப்புறம் டெலீட் பண்றப்ப, ட்ரங்கேட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ட்ரங்கேட்ல வந்து நீங்க கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது, டெலீட்ல நீங்க கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. அப்போ ஸ்பெசிபிக் டேட்டா மட்டும் டெலீட் பண்ணோம்னா டெலீட் தான். இல்ல எனக்கு மொத்த டேபிளையும் அடிச்சு தூக்கு அப்படி டெலீட் பண்ண அப்படின்னா ட்ரங்கேட். இது கோ த்ரூ பண்ணுங்க. இது இல்லாம நம்ம கிளாஸ் எல்லா கிளாஸையுமே வரும். ஏதோ ஒரு வகையில ஆட்டோமேஷன் பண்றோம், ஏதோ ஒன்று பண்ணோம்னாலும் இந்த இன்னைக்கு நம்ம பார்த்தது இல்லாம எந்த கிளாஸ்லயும் வராது. ஏதோ ஒரு டச் பண்ணாம இருக்க மாட்டோம். இன்சர்ட்டோ, அப்டேட்டோ, டெலீட்டோ, செலக்டோ எல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் சொன்னதை பண்ணிருங்க. இங்க இருக்கிற ஹோம்ஒர்க் சரி. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல 5 ரெக்கார்டு ஸ்டூடெண்ட். இந்த இண்டெக்ஸ் மட்டும் கிடைக்குமா? எந்த இண்டெக்ஸ் சொல்றீங்க கார்த்தி? கோர்ஸ் இண்டெக்ஸ் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் வர மாதிரி. ஹோம்ஒர்க்கா? புரியல. இந்த இண்டெக்ஸ் ஸ்கிரீன்ஷாட் மட்டும். டாபிக்ஸ். ஓ ஓகே ஓகே ஓகே. நான் இதுல இருக்க உங்களுக்கு அந்த கூகுள் டிரைவ்ல நீங்க இல்லையா? ஒரு லைவ்ல இருக்குதா? சரி. கூகுள் டிரைவ்ல உங்க ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களா? ஆமா கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இந்த ஹோம்ஒர்க் அப்படியே பண்ணிருங்க வர கிளாஸ்.
வேற எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். குரூப்லயே போஸ்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அது மற்றவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் வந்து சரி, வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற அடுத்த கிளாஸ் வந்து கம்மிங் வெட்னஸ்டே பார்க்கலாம். தேங்க்ஸ் எவ்ரிவன், பை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.